வைகை புயல் வடிவேலு இந்த பெயருக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். தமிழ் சினிமா உலகில் ஒரு புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் மற்றும் பாடகராக உள்ளார். அண்மையில் இவரது நடிப்பில் சந்திரமுகி 2 படம் வெளியாகி உள்ளது. அப்படத்தில் வடிவேலுவின் நடிப்பு செம்மையாக இருப்பதாக ரசிகர்கள் பாராட்டி வந்தனர். இவருடைய ஹிட்டான படங்கள் என்றால் 1988ஆம் ஆண்டு டி ராஜேந்தர் இயக்கிய என் தங்கை கல்யாணி என்ற திரைப்படத்தில் ஒரு சிறு வேடம் ஏற்று நடித்திருப்பார். பின் 1991இல் கஸ்தூரி ராஜா இயக்கிய என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகமானார். இவரின் நகைச்சுவை முத்திரை பதித்த படங்கள் என்றால் ஃப்ரெண்ட்ஸ், வின்னர், சச்சின், சந்திரமுகி, மருதமலை, கிரி, தலைநகரம், இங்கிலீஷ்காரன், காதலன், ராஜகுமாரன், காலம் மாறிப்போச்சு என சொல்லிக்கொண்டே போகலாம். நடிகர் வடிவேலு செப்டம்பர் 12, 1960ஆம் ஆண்டு நடராஜன் மற்றும் வைத்தீஸ்வரி ஆகியோருக்கு மகனாக மதுரையில் பிறந்தவர். பள்ளியில் படித்த அனுபவம் இல்லை. சிறு நாடகங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்திருக்கிறார். தந்தை இறந்து விடவே குடும்பம் வறுமைக்குள்ளானதால் மதுரையில் உள்ள புகைப்படங்களுக்கு கண்ணாடி பிரேம்கள் செய்யும் ஒரு சிறிய கடையில் வேலை செய்து வந்தார். சரோஜினி என்பவரை திருமணம் செய்த வடிவேலுவிற்கு கன்னிகா பரமேஸ்வரி, கார்த்திகா, கலைவாணி ஆகிய மகள்களும் சுப்பிரமணியன் என்ற ஒரு மகனும் உள்ளார். சங்கர் இயக்கத்தில் வெளியான காதலன் படத்திற்கு முன்பு வரை கவுண்டமணி, செந்தில் நடித்த நகைச்சுவை காட்சிகளில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார். அதன் பிறகு தனக்கென்று ஒரு காமெடி வட்டாரத்தை வைத்து அசத்தல் காமெடி காட்சிகள் கொடுத்து வந்தார். வெற்றி கொடி கட்டு படத்தில் பார்த்திபனுடன் இணைந்து நடித்த நகைச்சுவை காட்சிகள், ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம், வின்னர் போன்ற படங்கள் அவரின் திரை வாழ்க்கையில் மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது. வின்னர் படத்தை நினைத்து பார்த்தாலே சிரிப்பு வரும் அளவிற்கு உடல் அசைவு, உடை, முகபாவனை, வசனங்கள் என அனைத்திலும் முத்திரை பதித்திருப்பார். இவர் இரட்டை வேடத்தில் கதாநாயகனாக நடித்த இம்சையரசன் 23ஆம் புலிகேசி திரைப்படம் மிக பெரிய வெற்றி படமாக அமைந்தது. பின்னர் வெளியான இந்திரலோகத்தில் நா அழகப்பன் என்ற திரைப்படம் எதிர்பார்த்த அளவில் வெற்றி பெறவில்லை. அண்மையில் தனது திரைப்பயணத்தில் ஏற்று நடிக்காத கதாபாத்திரத்தில் அண்மையில் மாமன்னன் படத்தில் நடித்து மக்களின் பெரிய பாராட்டுக்களை பெற்றிருந்தார். இப்படம் அவரது 2வது இன்னிங்ஸின் தொடக்கமே என்று கூறலாம். காலம் மாறிப்போச்சு, வெற்றி கொடிக்கட்டு, தவசி, இம்சையரசன் 23ஆம் புலிகேசி, காத்தவராயன் போன்ற திரைப்படங்களுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான தமிழ்நாடு அரசு மாநில விருது வழங்கப்பட்டது. சந்திரமுகி, இம்சையரசன் 23ஆம் புலிகேசி திரைப்படங்களுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான பிலிம்பேர் விருது, மருதமலை, ஆதவன் படங்களுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விஜய் விருது என ஏகப்பட்ட விருதுகளை அள்ளியவர் வைகை புயல் வடிவேலு. அவரின் 64வது பிறந்த தினம் இன்று.